வணக்கம் நண்பர்களே. நாய்க்கு பேர் வச்ச சோறு வச்சடா அப்படின்னு ஒரு படத்துல கவுண்டர் கேட்பாரு. அதாவது விதவிதமா பேர் வைக்கிறது பெருசு இல்லை. ஒரு திட்டத்துக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ புதுசா ஒரு பேரை வச்சு அறிமுகப்படுத்துறது பெருசு இல்லை. அதனுடைய செயல் எப்படி இருக்கு, அதுதான் அந்த திட்டத்துக்கான பெயரை அதை மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வரவேற்பு அதுக்கு கிடைக்குங்கிறத எது நிர்ணயிக்கன்னா அவருடைய செயல்திறன் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சிங்கப்பெண் பாதுகாப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்க உண்மையிலேயே சின்சியரா வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த தாவேகா நிர்வாகிகள் மேலதான் போட்டிருக்கணும். ஆனா அவங்க அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஏதோ 1-2 வழக்கு பதிவு பண்ணாங்க. அது கூட வேற ஏதோ ஒரு வழக்கு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகிகள் அல்லது தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் நண்பர்கள் இவங்களெல்லாம் அவங்க கண்டும் காணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ வெளிப்படையா இருக்கிற குற்றச்சாட்டு. அப்போ இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ன வேலை பண்ணுது? சும்மா ரோந்து போறது, கலர் யூனிஃபார்ம்ல அங்க பொதுமக்கள் இருக்கிற இடத்துல அப்படி நடந்து போறது, பேருந்துகளில் ஏறி அங்க பிரச்சாரம் பண்றது, இதுதான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையுடைய வேலையா? அதை ஒரு தன்னார்வ அமைப்பே செய்யுமே. ஒரு தன்னார்வ அமைப்பு ஒரு என்ஜிஓ கிட்ட சொல்லி எப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணுவாங்களே. இந்த அதிரடிப்படை அதிரடியா என்ன பண்ணியிருக்கு? எதுக்கு அதிரடிப்படையின் பேர் வச்சிங்க? இவங்க ஏதாவது அதிரடியா பண்ணாங்கன்னா அதை பார்த்து பயந்து போயிட்டு குற்றங்களில் ஈடுபடுவதற்கே அஞ்சு நடுங்கணும். யாரு? இந்த குற்றம் செய்ய நினைக்கிற வக்கிர எண்ணம் கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடவே பயப்படணும். அதுக்காக தானே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இப்போ இந்த அதிரடிப்படை ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக பட்டியல் போட முடியல. ஒரு விஷயத்த சொன்னா அடுத்த விஷயத்த மறந்து போற அளவுக்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். இப்போ அந்த சேலத்துல 50 பெண்களை 9000 வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 50 பெண்களை மிரட்டி அவர்கள் பொருளாதார பின்னணியை கையில வச்சுக்கிட்டு அதை ஒரு ஒரு அந்த என்ன சொல்லுவோம், அதை வச்சு மடக்கி அந்த பெண்களை அவங்க பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர் ஒரு தாவேகா நிர்வாகின உடனே இல்லை அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அறிக்கை விட்டுட்டு அமைதியாயிட்டாங்க. சரிப்பா, உங்க ஆள் இல்லை அப்படியே வச்சுக்கலாம், தாவேகா நிர்வாகி இல்லை, வேற எவனா ஒருத்தன். பட் அவன் குற்றவாளி இல்லையா? 50 பெண்களை அவங்க நிர்வாணப்படுத்தி போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இந்த வீடியோக்களை நண்பர்களோடு அனுப்பி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்களை தொடர்ந்து அவங்க பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அப்போ இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சிபிசிஐடி விசாரணை, குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிசிஐடி விசாரணை அதுக்கு கூட உத்தரவிடலை. இப்போ வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது, ரிக்வஸ்ட் வச்சிருக்கு, இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதை கூட இப்போது வரைக்கும் இந்த அரசு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக கடந்து போகுது. சரி, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. 7 வயது சிறுமிக்கு கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு வடமாநில இளைஞர், வடமாநில கும்பல் அங்க ஒரு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் குறித்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த குற்றங்கள் பதிவாகிட்டே இருக்கு. ஆனால் முதலமைச்சர் தொடர்ந்து மௌனம் சாதிக்கிறார். சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை நம்ம அறிவிச்சிட்டோம், அவங்க நூக் அண்ட் கார்னர் போயிட்டு எல்லா இந்த பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான அத்தனை குற்றங்களையும் தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு உலகத்தில் இருக்காரு. அவங்க நிர்வாகிகள் ஒரு உலகத்தில் இருக்காங்க. குற்றச்சாட்டுகளை சொன்னால் உடனே அந்த குற்றச்சாட்டை அடுத்தவங்க திருப்பி விடுறது எப்படி, அப்படித்தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர அவர்கள் முறையாக ஒரு பதிலை சொல்வதில்லை. நீங்கள் தானேப்போ சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு அடுத்த நிமிடமே நாங்கள் பெண்களுக்கு தூய்மையான, சுத்தமாக, அதாவது பர்ஃபெக்டான ஒரு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். எந்த பெண்ணுக்கும், அவர் விஜய் சொன்ன அந்த வார்த்தை, எந்த பெண்ணுக்கும் ஒரு சிறு தொந்தரவு கூட ஏற்படாத அளவுக்கு
நாங்கள் அரண் மாதிரி நிற்போம், பெண்களை சுற்றி அரண் மாதிரி நிற்போம் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஜய் தான். எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு இதில் கேட்க முடியாது. ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமானது, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய அந்த அவர்களை அந்த வல்லுறவுக்கு ஆட்படுத்துகிறாங்களே, அது மிக மோசமான ஒரு குற்றம். அது இந்த குற்றங்களுக்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க முடியாது. நீங்கள் சொன்னது தான், அடுத்த நிமிடத்திலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். காவல்துறை உங்கள் கட்டுப்பாடில், தமிழ்நாடு உங்கள் கையில் இருக்குது, தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் இப்போ பாஸ். ஸோ அவர்கள் யாராவது ஒத்துழைக்கலை, உங்கள் உத்தரவை மீறி அவங்க நடக்கிறாங்கன்னா தூக்கி விரட்டி அடிங்க. எவ்வளோ இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்புக்காக. அந்த மாதிரி இளைஞர்களை எல்லாம் அழைத்து துடிப்பான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை மாதிரி இன்னும் பலரை உள்ளே இறக்கி இந்த மாதிரி நடக்காமல் அல்லது அதிரடியாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனால் அதை விட்டுட்டு முதலமைச்சர் அமைதியாக இருக்கார், மற்ற அமைச்சர்கள் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மின் வெட்டை சரி பண்ணுங்க, உங்கள் நிர்வாகம் சரியில்லை, உங்களுடைய இன்எஃபிஷியன்சி தான் இந்த மின்வெட்டுக்கு காரணம் அப்படின்னு ஏற்கனவே மின்சாரத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த செந்தில் பாலாஜி சொல்றார். அவர் சொல்றதுல எந்த விதமான மிகையும் கிடையாது. 100% இன்எஃபிஷியன்சி, 100% நிர்வாக திறமையின்மை, 100% அந்த துறையில் என்ன செய்யணும்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான அமைச்சர் தான் நிர்மல்குமார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். ஆனா அந்த உண்மையை ஏத்துக்க முடியல அவரால். உடனடியாக மின்வெட்டை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர் செந்தில் பாலாஜிங்கிறார். எந்த வகையில் தகுதியற்றவர்? நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க சார், சொல்லுங்க சார் பார்ப்போம். 5 ஆண்டு காலம் மின்சாரத்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் அமைச்சராக இல்லைன்னா கூட மின்சாரத்துறைக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார். அவர் பொறுப்பில் தான் இருந்தது தமிழ்நாடு மின்சார வாரியம். எந்த வகையில் நிர்வாக சீர்கேடு அடைஞ்சது? கடந்த 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு மின்வெட்டு இருந்தது? மக்கள் இந்த மாதிரி அங்கங்கே போராடினாங்களா? தொடர்ச்சி 6 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த வகையில் அவருக்கு தகுதி இல்லைன்ட்டு இவர் சொல்றாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்கு? செந்தில் பாலாஜிக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் எந்த வகையில் இந்த நிர்வாக குளறுபடிகளை சரி பண்ணிட்டாரு, மின்சாரத்தை சீரை வழங்குறாரு, அல்லது என்னென்ன அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க அதை என்னென்ன சரி பண்ணாங்கன்னு எதையாவது அவர் சொல்றாரு? நிர்மல் சும்மா வாய் ஜாலம். வாயிலன்னா உன்னையெல்லாம் நாய் தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா ஜாலியா. அது இந்த 100% இந்த தமிழ்நாடு அரசுக்கு பொருந்தும். இப்போ இருக்கிற விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு பொருந்தும். வெறும் வாய்ஜாலம். இந்த வாய்ஜாலத்தை வச்சுக்கிட்டே நம்ம 5 வருஷம் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு அவர் நம்புறார். அதனுடைய விளைவு தான் இவர்கள் பேசுகிறார்கள், செய்யலை எதையுமே. ஏன்னா செய்வதற்கு திறமை இல்லை, செய்ய தெரியல, திணறிக்கிட்டு இருக்காங்க. அதை மூடி மறைப்பதற்கு நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன மாதிரி பொய்களை நம்ம கட்டவிழ்த்து விட்டோமோ அந்த பொய்களை ஜனங்க நம்புறாங்க. அதை நம்புற வரைக்கும் இதை பொய்யை சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரே நோக்கம். அதை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு செய்தி என்னன்னா, விஜயனுடைய விவாகரத்து வழக்கு. அந்த விவாகரத்து வழக்கு மீண்டும் இன்னைக்கு ஜூன் 15 அது விசாரணைக்கு வருது. இந்த விசாரணையில் அந்த அதாவது காணொலி வாயில நான் ஆஜராவேன் அப்படின்னு இவங்க ஒரு மனு போட்டிருந்தாரு முதலமைச்சர் விஜய். அந்த காணொலி வாயிலாக ஆஜராவதற்கு நீதிமன்றம் ஒப்புக்கலை. நீங்கள் நேராக தான் வரணும், இந்த 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 வழக்கில் நீங்கள் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் விஜய் இப்போ வரைக்கும் அது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் தட்டி கழிச்சதால் வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்கில் தொடர்ச்சியாக சங்கீதா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. தன்னுடைய கணவர் இதுக்கு முன்பு நடிகராக இருந்தார், அப்புறம் அரசியல் கட்சி தலைவரானார், இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கல. அவங்க குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே இருக்குது. இவர் திருமணத்தை மீறிய ஒரு உறவில், ஒரு நடிகையுடன் ஒரு கள்ள உறவில் இருந்தார். அதே போல் என்னை கொடுமைப்படுத்தினார், மனதளவில் துன்பப்படுத்தினார், பண ரீதியாக ஃபினான்ஷியலி என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார். நான் அந்த வீட்டில் வசிப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருக்காரு, என்னை அந்த வீட்டுக்குள்ளே விடலை. நான் கோர்ட்டில் கேஸ் போட்டதால் என்ன அவருடைய வக்கீல்கள் மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை இன்னும் அழுத்தமாக அப்படியே முன்வைக்கிறார். நீதிமன்றத்தின் முன்னாடி இன்றும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கார். எனக்கு தெரிந்து
ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றது, நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி விசாரணைகள், நீதிபதியே வந்து அவர் கோரிக்கையை நிராகரிக்கிறது, இதெல்லாம் வந்து இதுவரை கேள்விப்படாத புதுமையான விஷயம். இதெல்லாம் வந்து கேட்க பார்க்க இன்றைய ஜென்சி கிட்ஸுக்கு பாவம் ரொம்ப கிளுகிளுப்பாக இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் மிக தவறான முன்னுதாரணம், எல்லாமே மிக தவறான முன்னுதாரணம். விஜய் முதல்வர் பொறுப்பில் இருப்பவர், அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர். நம்ம இதுக்கு முன்பு அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம், இதை அமைக்கபுல்லாக செட்டில் பண்ணணும். அதுதான் விஜய்க்கு அழகு. இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவர், அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறவருக்கு அழகு என்னென்னா, இதை அமைக்கபுல்லாக செட்டில் பண்ணணும். அவர்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை முடிந்தவரை நிறைவேற்ற பார்க்கணும். தன்னுடைய சொந்த பிள்ளை, தான் கட்டிய மனைவி, அவங்களுடைய கோரிக்கையை தான் அவர் நிறைவேற்றுறாரு. வேற யாரும் வந்து எதிராளியினுடைய கோரிக்கை அல்ல. இதெல்லாம் அந்த பசங்களுக்கு நல்லது வேணும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஜீவன அம்சம் வேணும், ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டு வேணும், அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை எந்த அளவுக்கு சுமூகமாக முடிக்க முடியுமோ அதை முடிக்கிறது தான் வந்து விஜய் கழக. தவிர இப்படி நீதிமன்றத்தில் இழுத்துக்கிட்டு இந்த வழக்கு இப்படி வர்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவமானத்துக்குரியது. இதில் என்ன இருக்குது, அவங்க தனிப்பட்ட விவகாரம், குடும்ப வாழ்க்கை, அதை வந்து அவங்க சட்டப்பூர்வமாக தீர்த்துக்கிறாங்க. அதில் என்ன அசிங்கம் அப்படின்னு சொன்னால், அது இரண்டு தனி நபர்களாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. ஒரு மாநிலத்தின் முதல்வர் அப்படின்னும் போது அது பல தவறான முன்னுதாரணங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. மொத்தத்தில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயனுடைய ஆட்சிங்கிறது ஒரு ஆட்சி ரீதியாகவும் மிக கவலை தருது, உண்மையிலே கவலை தருது. ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது வந்து என்னடா இது, நம்ம இது வரைக்கும் பார்க்காததாக இருக்குது, நம்ம இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லையே, இவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க தவறுகளை திருத்திக்கிட்டு இதை சரி பண்ணுவாங்க, சரியான ஆட்சியை கொடுப்பாங்களான்னு பார்த்தா இவங்க தவறுகளை மூடி மறைப்பது எப்படி? மேலே மேலே தப்பு செய்கிறத மட்டும்தான் வந்து அவங்க குறியாக இருக்காங்க, அல்லது தவறுகளை மூடி மறைக்கிறாங்க. ஆனால் அதை உணர்ந்து திருந்தி ஒரு புது மாதிரியான மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை தருவதற்கான முயற்சியை இம்மியளவு கூட எடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம்.